ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய அன்றாட உணவு இறை சிந்தனைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவாக்கு சக்கரியாவின் பாடல். தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு சக்கரியா இந்த பாடலை புகழ்ந்து பாடுகிறார். இந்த பாடல் 3 பகுதிகளை கொண்டிருக்கிறது. ஒன்று இறை புகழ்ச்சி. இரண்டாவது பகுதியிலே தான் பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கு ஆசி கூறுகிறார். அந்த குழந்தை திருமுழுக்கு யோவான் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று குழந்தாய் என்று தொடர்ந்து இறைவாக்கு இருக்கிறது. இறுதியிலே வர இருக்கக்கூடிய மீட்பர் எத்தகைய ஆசிரை, அமைதியின் பாதையை, வழியை நமக்கு தருவார் என்ற ஒரு இறை சிந்தனையோடு இந்த சக்கரியாவின் பாடல் நிறைவு பெறுகிறது. சக்கரியாவின் பாடல் இறை புகழ்ச்சி குருக்களுக்கான கட்டளை ஜெபத்திலே காலை இறை வழிபாட்டிலே கொடுக்கப்படுகிறது. காரணம், இது ஆதவன் உதிக்க இருக்கிறார், இறைவன் இந்த விண்ணக ஒளி மண்ணகத்திலே மலர இருக்கிறது என்ற ஒரு செய்தியை தாங்கியிருப்பதனால் ஒரு விடியல் வர இருக்கிறது என்ற புகழ்ச்சியை மையம் கொண்டு இந்த பாடல் காலை இறை வழிபாட்டிற்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் சிறப்பாக இதை பெனடிக்துஸ் என்று சொல்லுவார்கள், புகழ்ச்சி கீதம். ஏனென்றால் முதல் வரியிலே ஆண்டவரை, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் என்று இருக்கிறது. இறைவனை போற்றக்கூடிய ஒரு புகழ்ச்சி கீதமாக இது இருப்பதால் இதற்கு லத்தீன் மொழியிலே பெனடிக்துஸ் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். 2 செய்திகளை இது முன்வைக்கிறது. ஒன்று, கடவுள் தனது வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுகிறார், தன்னுடைய உடன்படிக்கையிலே கடவுள் எப்படி இறுதி வரை பிரமாணிக்கமாய் இருக்கிறார், உறுதிப்பட இருக்கிறார் என்பதை சொல்லுகிறது. இரண்டாவது, பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை தர இருக்கிறார், மீட்பர் வழியாக நமக்கு ஒரு விடுதலை இருக்கிறது என்ற 2 செய்திகளை இந்த சக்கரியாவின் பாடல் நமக்கு தருகிறது. முதலிலே மீட்பு அல்லது விடுதலை. இந்த மீட்பர் வருகிறார் என்ற செய்தியை 3 இறைவாக்குகள் சொல்லுகிறது. அந்த மீட்பர் நமக்கு விடுதலை தருகிறார். அரசியல் விடுதலை என்பதை கடந்து நம்முடைய ஆன்மீக விடுதலையை அதிகமாக இங்கு வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. அச்சத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, இடர்பாடுகளிலிருந்து நமக்கு தனி மனித விடுதலை, ஆன்மீக விடுதலை கிடைக்கிறது என்று, ஒரு சமூக விடுதலையும் கடந்து தனி மனித விடுதலையிலிருந்து அது பெறப்படுகிறது என்ற ஒரு செய்தியை நமக்கு இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கடவுளுடைய உண்மைத்தன்மையையும் கருணையும் எடுத்து கூறுகிறது. கடவுள் எத்தனை கருணை மிக்கவர், தான் கொடுத்த வாக்குறுதிக்கு, முன்கொடுத்த இறைவாக்குக்கு ஏற்ப எப்படி கடவுள் நிலைத்து இருக்கிறார், உறுதிபட இருக்கிறார் என்பதை சொல்லி நாமும் கடவுளுடைய தன்மையில், அவருடைய பேரின்பத்திலே நிலைத்து இருப்பதற்கான அருளை கேட்போர் கடவுளினுடைய வாக்குறுதியை, வார்த்தையை நம்ப வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு இது கொடுக்கிறது. இந்த பாடலினுடைய 2ஆம் பகுதியிலே திருமுழுக்கு யோவானை சொல்கின்ற போது, இருளில் ஒரு ஒளி தோன்றும், அந்த ஒளி ஆயத்த பணியை மேற்கொள்ளும் என்று சொல்லுகின்ற போது, எசையாவுடைய இறைவாக்கு 9ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறது. மலாக்கியாவின் 3ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த இறைவாக்கு நமக்கு ஒரு முன்னோடி வருவார், பாதையை ஆயத்தப்படுத்துவார் என்ற செய்திகள் எல்லாம் தாங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அமைதியின் மன்னன் பிறக்க இருக்கக்கூடியவர் வே ஆஃப் பீஸ், அமைதியின் வழியை நமக்கு தருகிறார், காட்டுகிறார். அந்த வழியிலே பயணிப்பதற்கான நாம் முன்னோடியாக அவர் பின்னே செல்வோம். இவர்தான் இந்த பிறந்திருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான், கிறிஸ்துவினுடைய முன்னோடி என்பதையெல்லாம் மையப்படுத்தி இந்த புகழ்ச்சி கீதம் அமைந்திருக்கிறது. இறுதியாக நாம் எத்தகைய நன்றியுணர்வு உடையவர்களாக இருக்கிறோம், இறைவன் கொடுத்த அருளுக்கு, கொடைகளுக்கு நன்றியுள்ளவர்களாக, how we are grateful to God, கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த பாடல் மையமாக கொண்டிருக்கிறது. எனவே இறைவனை புகழுவோம், அவர் வழியாக பெற்ற அருளை, கொடைகளை எண்ணி பார்ப்போம், நன்றி கூறுவோம். நாமும் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு புகழ் கீதம் பாடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.